எல்லாத்துக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க சமைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுமே நெய் ஊற்றிக்கலாம். எல்லா ஸ்பைசஸையும் போட்டுக்கலாம். லைட்டாக வாங்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி, நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். கர்ட் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கேஷ்யூ பேஸ்ட், அதுக்கப்புறம் சால்ட், நெக்ஸ்ட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லெமன் புழிஞ்சு மறந்துட்டேன். லெமன் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். சிக்கன்லாம் நல்லா மசாலா கூட சேர்ந்து வெந்துடுச்சு. இப்போ நான் இந்த 4 கப் தண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசி சேர்த்துடலாம்.
வந்துருச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிக்கலாம். இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். ஒரு விசில் வந்தால் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்கு மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒடியாவது ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கண்மணியோட பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் மம்மி கூட இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் இன்னைக்கு கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்கேன். எங்கள் மம்மி ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருப்பாங்க. எல்லாத்தையும் அள்ளி சாப்பிடலாம் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. எப்படி இருந்துச்சு என் பிரியாணி? சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். எப்போ வாங்கிட்டு வந்தாலும் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். ஸோ வைக்கவே மாட்டேன். அன்னைக்கு காலைல வாங்கினா வச்சு ஃபுல்லாக வச்சு சாப்பிடுவேன். அந்த நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்ருவேன். எப்போ வாங்கினாலும் நான் ஃபுல்லாக காலி பண்ணிடுவேன் என்னோட பாட்டை. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச டிஷ்னா ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தான் இடம் கொடுப்பேன். வேறு எதுக்கும் நோ இடம். சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நானே ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச ஒரு சிக்கன் பிரியாணி. நானே அந்த அளவுக்கு எதிர்பார்க்குறேன் சூப்பராக வரும்னு. ஆனால் இந்த குக்கர் திறந்த உடனே அப்படி கமகமகன்னு வாசனை அடிச்சது. அதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்ச உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டு, அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி குக்கிங் செக்ஷன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் செக்ஷன். இன்றைக்கி கிராஃப்ட் என்னென்னா ஒரு வால் ஹேங்கிங் தான். ஃபஸ்ட்டு நான் என்ன கிராஃப்ட் செஞ்சுருக்கேன்னு காட்டிடுறேன். அதான் வால் ஹேங்கிங் சொல்லிட்டு அதை எடுத்து காமிச்சிடுறேன். எங்கள் பாட்டிக்கு ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கள் பாட்டிக்கு ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சுருக்கேன். எங்கள் பாட்டிக்கு பார்த்தோடனே ரொம்ப பிடிக்கும். நானும் காட்டல. இதை நான் பாட்டிகிட்ட போய் கொடுத்துடணும். நாளைக்கு தான் நான் கொடுக்கறதா இருக்கேன். நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு செஞ்ச ஒரு வால் ஹேங்கிங் இதுதான். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த மாதிரி அழகாக செஞ்சுட்டேன். ஓகே, இப்போ நான் அதை எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு இதை செய்ய 4 பொருட்கள் போதும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட்டு, என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த த்ரெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ஸ், அதுக்கப்புறம் ஃபெவிகால். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதில் ஃபெவிகால் ஒட்டி அதில் வந்து உள்ளன் த்ரெட்டை நல்லா சுற்றிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு அழகாக எந்த இடத்துலையும் எதுவும் இல்லாமல் அழகாக அப்படியே கம்ப்ளீட்டாக சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை காய வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, ஒரு இந்த போ எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் மெலிசாக வேணும்னா நீங்கள் வந்து 3 ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பஃப்னு வேணும்னா நீங்கள் 4 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட் இருக்குதுன்னு அதை 60 டைம்ஸ் நல்லா சுற்றிக்கோங்க. அதை சுற்றின உடனே கையில் எடுத்துருங்க. அப்போ ரெஸ்ட்டாக இருக்கும் தானே அந்த நூல், அதை கட் பண்ணிக்கோங்க. அதை அழகாக அப்படியே கையிலே பிடிச்சிடுங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது எல்லாமே பிரிஞ்சிடும். அது திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு சுற்ற வேண்டியதாக இருக்கும். பிடிச்சிட்டு இன்னொரு கையில் கொஞ்சம் இவ்வளோ பெரிய நூல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம மீடியம் சைஸ் செய்யலாம் ஃபஸ்ட்டு. அதனால் மீடியம் சைஸ்க்கு நூல் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் இந்த இதில் நல்லா நம்ம இது சொன்னால் ரவுண்டாக 60 ரவுண்ட் சுற்றுறேன் அந்த இதை எடுத்து அதை நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க, அவுறாத மாதிரி. அதுக்கப்புறம் அந்த போவை நல்லா கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு தனியாக பிரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் இப்படின்னு செஞ்சீங்கன்னா ஒன்று ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த
போஸ் எல்லாம் எடுத்து அந்த ஸ்டிக்கில் கட்டி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்ம வால் ஹேங்கிங் சூப்பராக ரெடி ஆயிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் சேர்க்கணும்னா கட்டுறதுக்கு முன்னாடி பீட்ஸ் சேர்த்துட்டு கட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய்.